எங்க வந்தாலும் ஆமா. டேய் நண்பா, நான் சபையில் வார்த்தைகளவில் நான் யார், என்னுடைய வீரன் என்ன தெரியுமா? என்ன சொன்னால் தெரியுங்க. சொன்னால் தெரியும் இல்லைன்னா சொட்டு போட்டாலும் வராது. என் பேரு தெரிவிக்க விழுந்ததாக நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற அழகு திரு பொன்னகரத்தின் பெயர் என்ன? ஆமா, தமிழ்நாடு எல்லாத்தையும் தெரியுமே. இந்நகரத்தின் பெயர் மன்றகுடி. என்னது? ஊர் பேருங்க. ஊர் பேர் அதான மன்றகுடினாங்களே. எங்க ஊர் பேருங்க மலர்குடி. டேய் அப்பா, டேய் வாடா, டேய் வாடாப்பா. என்னடா ஊருக்கு? ஏங்க அங்க வாயா வராங்க. அம்மங்காட்டூர் என்றால் இன்னைக்கு தாங்க வகுத்து தோட்டத்தில் அம்மங்காட்டூர் ஸ்ரீ தங்காயூர் கிராமத்திலே இருந்து அம்மாளாகிய காளிகா தேவி. ஆமா, அம்மன் காட்டூரை சேர்ந்த வசந்தா குடும்பத்தினர் அந்த அம்மா வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தால் இந்த அம்மனுக்காக ஓரிரவு நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன? சங்கிலி பிங்கிலி கதவத்தாரே. அப்ப சங்கிலி யாரு, பிங்கிலி யாரு? சங்கிலி ஐயா பிங்கிலி. நீயா இருந்து என்ன பண்றது? வேற எந்த கூட இது வேற எதோட இதை தட்டு தவிர மாதிரி எதுவும் தண்ணி போடலாம். அதனால் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கும் ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாகமாக வழங்கும் அபிமன்யு சுந்தரி கல்யாணம். ஆமா, சரி சரிங்க என்ற நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கிறார். நாடகத்தில் வருகிறேனே நான் யார், என்னுடைய பெயர் என்ன? ராஜாதிராஜன் ராஜமாதண்டன். என்னத்துக்கு பொட்டாட்டி இல்லாதியா? ராஜமாதண்டன் ராஜ உத்திண்டன் ராஜகோலதிகாலன். வெங்கல திரேக படித்து வெஞ்சரவ கொடியோன். மன்னன் துரையோதிரே. துரையோதிரன் சொன்னேன். கையென்னப்பா அந்த வாட்டம் இல்லைங்க, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பேரு புலனும் ஓய்ந்து பூமி மேலே படுதாடா. மண்ணுக்கும் இன்னைக்கும் பேரு புகழும் ஓய்வாகி வரட்டும். ஆமாங்க, பறிப்பு விடுறேன் எல்லாத்த. இல்லைங்க, உங்க புகழ என்னத்துல விடுற? புகழ நேரம் மேல போய் சேர்ந்திருக்கோம். எங்க மேல ஒரு போய் பேர் சேர்ந்திருக்கோம். அப்படி இருந்தாலும் துரியோதனாக இருந்தாலும் துரியோதனை பெற்றெடுத்தார்களே என் தோய். அந்த தாய் புண்ணியது யாருங்க? என்ன பாது புண்ணியது யாருங்க? பத்து மாதம் அத்தாச்சு வந்தார்.
எங்கேயுமே வா எங்கேயுமே கேட்க கூடாதுங்க. வந்து கேட்க முடியும். சுமந்து அவனிலே பெற்றெடுத்து வாடா மகனே வாடா மகனே வருங்கால இளவரசா என்று அழைத்தார்களே என் தாய் புண்ணியவதி என் தாயோ காந்தாரி தாயோ காந்தாரி சரி தந்தையாரு என் தந்தையார் அவர் எப்பேற்பட்டவர் குலத்து மன்னன் மகாராஜா சொல்லாமா சொல்லுங்கள். பேரு வைத்த தந்தையாரா
மகாராஜா அதெல்லாம் சும்மா சும்மா அப்படி சிப்பு சிப்பு ஆ? அப்படி துரை துரியோதனாக இருந்தாலும் சரி. தாயா காந்தாரியாக இருந்தாலும் என்னது? தாய் தாய் என்ன பேரு? காந்தாரி ஆ. காந்தாரியாக இருந்தாலும் சரி. தந்தையார் யாருங்க? என் தந்தையார் ஆ, திருநாட்டிய மகாராஜன். ஓ திருநாட்டிய மகாராஜன். ஆமா. அப்படி மகாராஜா ஆ? அப்படி திருநாட்டிய மகாராஜனுக்கும் சரி. காந்தாரிக்கும் ஆமா. நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? ஓ. என்னன்னா திருநாட்டிய மன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் ஆ, நான் ஒண்டி ஒருவனாக பிறந்தேனா? முன்ன எத்தனை பேருங்க? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? ஆமா. ஆ, என்ன கேக்குறீங்க? ஆ, நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நான் அனாதைங்க. ஏய். அழுவறியா சிரிக்கிறியா? அழுவுறங்க. ஏப்பா? சாமி ஆ? இந்த மாதிரி தான் நானும் ஒரு நாள் நானு எங்க அப்பா சரி. எங்க அம்மாவெல்லாம் ஒரு நாள் டூர் போயிருந்தோம் என்ன ஊருக்கு? சுற்றுலாக்கு. சரி. நான் கடலுக்கு போனோம். ஆ. டூர்ல சுத்தி பார்க்கலான்னு கப்பல்ல நடுக்கடலுக்கு போனேங்க. சரி. ஏய் சாமி ஆ? அட அந்தாண்டி வர முடியாத இந்தாண்டி வர முடியாத சரி. நட்டு கடலுக்கு போன உடனே ஆ. அட திடீர்னு புயல் எந்திரிச்சு. ஏய். வாயில விடாதீங்க சாமி. புயல் புயல் எந்திரிக்குதுங்க. ஆ. புயல் எந்திரிச்ச உடனே சரி. கப்பல அந்தாண்ட ஒரு ஆட்டு இந்தாண்ட ஒரு ஆட்டு ஆட்டி சரி. எங்க அம்மாலையும் எங்க அப்பனும் ஆ. கடல்ல உள்ள செத்து போயிட்டாங்க சாமி. சரி. அதனால அண்ணாது சாமி ஒட்டி ஒரு தான் சாமி பிறந்தேன். ஏய். ஓய் இல்ல இன்னும் நிறைய இருக்கிறாங்களாமே. அது இருக்கிறீங்க. எத்தனை பேர்? போடுங்க. டேய் எத்தனை பேரு? நான் ஒன்று ஒத்துனாங்க. இல்லையே. ஆ. உன் கூட பிறந்த நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எங்க அண்ணா ஆ? ஓய் ஓ இவனோட சேர்ந்தா 4 பேரு. இவனோட சேர்ந்தா 5 பேரு. 5 பேரு. அடேங்கப்பா. ஆ. உங்க அம்மா 5 பேர்த்த பெத்துக்கிறா. ஆமால. அடேங்கப்பா. உங்கனா எங்க அம்மா 5 பேரு. 5 பேரு எங்க அம்மாக்கு. நாங்க எத்தனை பேரு? நீங்க எத்தனை பேரு? கச்சிதமான குடும்பம். அட பச்சின்னவர உங்களாட்ட 5 பேர் இருந்துட்டா நான் இருக்க மாட்டோம். இது கச்சிதமான குடும்பம். அட பச்சினமானது. ஆமா. அட சிம்பிளா. ஆமா. நாங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருங்க? ஆ.
அம்மையாருக்கும் நாங்க கச்சதமா பிறந்திருக்கிறோம். ஆமா. அப்படி எத்தனை பேருங்க? நீங்க எத்தனை பேரு? நாங்க 5 பேரு. 5 பேரு. ஆமா. நீங்க 5 பேர்த்த உங்க அம்மா பெற்றிருக்கிறோம். ஆமா ஆமாங்க. எங்க அப்பா சண்டாளம் விட்டாரு. 5 பேர்த்த பெற்றிருக்கிறாள. நாங்க எத்தனை பேரு? நீங்க எத்தனை பேரு? என் தாய் கச்சதமா 100 பேரு. சண்டாளா. ஏய் சண்டாளா. 5 பேருன்றதுக்கு அது அம்மா நானு. 5 பேருக்கு அடே சாமி 5 பேரா அப்படினாரு. இவங்க சிக்கனமா 100 பேராண்டா பாறாங்க. வர்றா. உங்க அம்மா சாப்பாடு எவ்வளவு செய்ய ஒரு நேரத்துக்கு? எங்க அம்மா என்ன ஒரு நேரத்துக்கு என்ன மீறி மீறி பண்ணா ஒரு 5 படி போடும். ஆமாங்க. சண்டாளம் விட்டாரு. 5 படி ஒரு நாளைக்கு தின்னா எங்க போறது? 5 பேர்த்துக்கு 5 படி கிலோ. ஆமா. 5 கிலோ அரிசி. நாங்க கச்சதமா திருராட்டி மன்னனுக்கும் காந்தாருக்கு 100 பேரு. ஒரு நாளைக்கு 105 கிலோ அரிசி தான். பாரானே சண்டாளா. சண்டாளா டேய் அப்பா 5 கிலோன்றதுக்கு அது சாமிங்கறாரு. டேய் சாமிங்கறாரு. இவரு 105 கிலோ போட்டு அரிசி ஆகறாங்கன்னா ஏய் சாமி ஒரு நாளைக்கு ஒரு காடு அறுக்க மாட்டேன். ஆமா ஒரு நாளைக்கு ஒரு காடு அறுக்க மாட்டேங்குது. அம்மா கச்சதமா பெத்தீராடா? ஏங்க கச்சதம் அல்ல கச்சனமா? ஏங்க 105 படி போட்டு சோறாகறங்கறீங்கல்ல. உங்க அம்மா சாமான சிறுசா பெருசா? என்ன சாமான் கேக்குற? சோறாகற சாமானுங்க. கொப்பரை பெருசு. பெருசு. ஆமா. அப்படி திருராட்டி மன்னனுக்கு காந்தாரி அம்மையாருக்கும் ஆண்மக்களோ 100. ஆண்மக்களோ 100. ஆமா. சரி. என் தங்கை ஒருவர். ஆமா. சண்டாளா. ஏய் சாமி அந்த தங்கைக்கு பிறந்த நேரம் சரி அப்படியே ஏதோ ஒரு மொட்டை கிணத்துல விழுந்து செத்துருக்கலாம் சாமி. ஏப்பா? ஏன்னு கேக்குறீங்க? ஆமா. ஏங்க வாங்க அப்படி. இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சரி. ஏங்க ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். சரியா? ஒரு பேச்சுக்கு நீங்க 100 பேரும். சரி. நீங்க 100 பேரும் செத்து போயிட்டீங்கன்னா இல்லைங்க ஒரு பேச்சுக்கு சரி நீங்க 100 பேரு இப்ப இறந்து போயிட்டீங்கன்னா யாரே ஒரு ஆள் இறந்துட்டா இல்லைங்க 100 பேருமே செத்து போயிட்டீங்கன்னா அப்படிதான் சொல்றேன். அப்ப அந்த ஒரு பிள்ளை எத்தனை வேட்டி எத்தனை துண்டு அந்த பிள்ளை உங்களுக்கு ஆக்கி போறதுன்னா கூட ஒரு பட்டி ஆட்டையே ஓட்டி விடணுமே. சரி அந்த பிள்ளைக்கு எவ்வளவு செலவு? அந்த பிள்ளை பிறந்த நேரம் அப்படியே உழுதி சேர்த்திருக்கலாம். டேய் அப்படியே கணக்கு இப்படி திருப்பாரு. எப்படி ஒரு கால் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டுல ஏதாவது நடந்தா நாங்க 100 பேரும் கொண்டு போய் சேர்த்தனா எவ்வளவு சேர்த்துவோம்? எவ்வளவு சேர்த்துவீங்க? சொல்றதா? ஆளுக்கு 1 பவுன் எடுத்து வச்சா கூட ஆளுக்கு 1 பவுன் எடுத்து வச்சா கூட 100 பவுன் ஆகுது. அப்ப 100 பவுன் என்ன ரேட்ரா? ஓய் நீ 1 பவுன் என்ன ரேட்? நீ தானே போய் எடுத்துக்கிறீங்க. சரியா? அது மாதிரி என் தங்கையோ திருச்சடை. அட தங்கையோ திருச்சடை. இப்படி 101 மன்னர்கள் 100 மன்னர்களும் தங்கையாகப்பட்ட திருச்சடை 101 பேர் பிறந்து நாங்க எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறீங்க? ஏய் ஜனநாயக பாரத
மகாராஜா நண்பா துறைக்குரியவராக இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் டெல்லி என்னும் அஸ்தாபுரம் 56 தேசம். என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம் 56 தேசம். ஆமா. சரி சரிங்க ஏங்க ஆ? அந்த 56 நாட்டுக்கும் சரி நீங்க மட்டும் தான் சொந்தக்காரங்களா இல்ல வேற யாராச்சும் எதிராளி இருக்கிறாங்களா? நண்பா ஓய் டெல்லி என்னும் அஸ்தாபுரம் 56 தேசம். ஆமா இந்த 56 தேசத்துக்கு நானே ஒருவனா? நீங்களே ஒருவரா? 100 பேர்களா? 100 பேர்களா? இன்னும் யார் யார் இருக்கிறா? யாராரும் இருக்கிறாங்களா? இதுக்கு முன் ஆ, இந்த நாட்டை எல்லாம் ஆ. யார் யார் ஆண்டு கொண்டிருந்தார்? யாரார் ஆண்டு கொண்டிருந்தார்? நண்பா மகாராஜா சந்தன மகாராஜன் பிறந்தார். சந்திர மகாராஜன் பிறந்தார். சந்தன மகாராஜன் பிறந்து கெங்காதேவியை மணந்தார். கங்காதேவியை மணந்தார். கெங்காதேவி மணந்து ஆ, பிறந்த 7 குழந்தையை கங்காதேவி மடித்தார். சரிங்க. பிறந்த குழந்தைய ஆ, 7 குழந்தையும் மடித்தார். ஆமா. ஆமா. ஏன் ஏன்? ஒரு பெற்ற தாயாகப்பட்டவர் ஒரு குழந்தையை மடித்தார் ஆ, கணவர் கேட்க மாட்டாரா? கேப்பாருங்க. அப்ப ஆ, சந்திர மகாராஜன் ஆ, வேட்டைக்கு போகும் பொழுது ஆ. நட்ட நடு சுவாமத்திலே சரி. குளக்கரைக்கு சென்றார். ஆ, குளக்கரையிலே ஆ. கங்காதேவி ஆ. நீராடி கொண்டிருந்தாளாம் சரி. பெருமணத்தோடு ஆ, பிறந்த மேனியோடு. சரி. அப்ப சந்திர மகாராஜன் பத்து ஆ, ஆசைப்பட்டார் கங்காதேவி மேல. சரி. சாமி ஆ, அப்படி என் மேல ஆசை இருந்தனால் ஆ. உன்னை நான் மனமுடிப்பதாக இருந்தால் இருந்தால் நான் எதை செய்தாலும் ஏன்னு எனக்கு கூடாது. அட, எதை செஞ்சாலும் ஏன்னு கேட்க கூடாது. ஆமா. சரி. கொலை செஞ்சாலும் சரி ஆ. எதை செஞ்சாலும் ஆ. தீன்மை செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் ஏன் செய்யற? அப்படின்னு கேட்க கூடாது. ஆமா. அப்படி மீறி கேட்டு விட்டா அன்றே கணவன் மனைவி என்ற உறவு ஆ. அதோடு இல்ல. அட, ஏன் இப்படி பண்றா அப்படி கேட்டு விட்டா அன்னைக்கே சரி கணவன் மனைவி உறவு பிரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். சரி. அப்படி என்று ஆ. கங்காதேவி உரைக்க சரிங்க. அதே பிரகாரம் கங்காதேவி கட்டளை பிரகாரம் ஆ. 7 பிள்ளைகளை மடித்த உடனே சரி. நாட்டு மக்கள் எல்லாம் சொல்கிறார், எப்படி? ஒரு நாடாளும் மன்னனுக்கு ஒரு மங்கையாக வந்தவர் ஆ, இவ பெண்ணா பேயா ஆ, பிறந்த குழந்தையை மடித்துக் கொண்டிருக்கிறாளே ஆமா. அப்படின்னு சொல்றதை காதால் கேட்டார் சந்திர மகாராஜன். சரி. அதன் பிறகு 8வது ஜனனம் பிறக்குது. ஆ, 8வது ஜனனம் பிறந்த உடனே ஆ. அதையும் தூக்கி ஆ, குளக்கரைக்கு செல்கிறார். சரி. அப்பதான் ஆ, மன்னனாகப்பட்ட சந்திர மகாராஜன் ஆ, ஓடி ஆ, 9தாக நின்று, ஆ, அம்மா ஆ. 7 பிள்ளைகளை கொன்று விட்ட, சரி. நான் ஏன்னு கேட்கல, ஆமா. இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு கொடு, ஆ, நாடாளும் மன்னன் அரசனாக வேண்டும் ஆமா. அப்படி என்று உரைக்க, ஆ, சுவாமி ஆ. எப்பொழுது நீ குழந்தைக்கு ஆசைப்பட்டுட்டிய சரி. இந்த குழந்தையை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன். ஆ. இதுக்கு மேல் ஆ, உனக்கு நான் மனைவி இல்ல, ஆ. எனக்கு ஆ, கணவன் இல்லை. கணவன் இல்லை. இன்றோடு ஆ. கணவன் மனைவி பிரிவு இன்றோடு பிரிந்து வாழ வேண்டும் ஆமா. அப்படி என்று சொல்லி ஆ. கங்காதேவி ஆ. சந்திர மகாராஜனை விட்டுட்டு சரி. போகிறா. ஆ, அப்ப இந்த குழந்தைய ஆ, ஒரு பெண்ணாகப்பட்டவன் நான் வளர்த்து ஆர்வமாக்கி ஆ. உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி சரி. குழந்தையும் தூக்கி கொண்டு போய் விட்டான். சரிங்க. அதன் பிறகு ஆ, சந்திர மகாராஜன் ஆ, 16 வருடம் கழித்து சரி. மீண்டும் கானகத்துக்கு போகிறார். சரி. அப்படி கானகத்துக்கு போகல ஆ, அந்த பாலகனாகப்பட்ட ஆ. தேவவிரதன் ஆ, அன்பு வித்தையில ஆ. வில் வித்தை கதாத வெற்றி மல்லுத்தத்தில பெரிய வில்லனாக பெற்ற ஆ, வில்லாசிரியர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். சரி. அப்ப ஆ. சந்திர மகாராஜன் போக வழியிலே ஆ. தேர்கால் முன்பதாக ஒரு வானத்தை போட்டு ஆ. பெருத்த பாறாங்களாக உருட்டினார். சரிங்க. பார்த்தா சந்திர மகாராஜன் ஆ, இவன் யார்? யார்? நமக்கு சரியற்ற எதிரி போல இருக்கிறது. ஆமா. அப்படி என்று ஆ. ரதத்தை விட்டு கீழே இறங்கி ஆ. பாடபிராகத்தை எடுக்கிறார். பானபிராக தொடுக்க வேண்டும் என்று. ஆ, அப்பொழுது ஆ. பானபிராக தொடுக்கும் பொழுது ஆ. கங்காதேவி முன்பதாக வந்திருக்கிறார். சரி. சாமி ஆ, யாரென்று நினைத்து வானத்தை போட்டுகிறார், ஆ. இது தன் மகன் தான் எப்படி சொல்ல, ஆ. அப்பொழுது வானத்தை போட்ட வானத்தை ஆ. கீழே வைத்து விட்டு சரி. மகனே வாடா என்று அழைக்கிறார். ஆ, அப்பொழுது கங்காதேவியாகப்பட்டவர், ஆ. சுவாமி ஆ. இதோ பரசுராமர் இடத்திலே ஆ. வில்வத்தை கட்டி ஆ. வில்வை ஆசிரியராக பெயர் பெற்றிருக்கிறார். சரி. தேவவர்தன் என்று சொல்லக்கூடிய ஆ. காங்கேயன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் ஆ, என்றோடு அழைத்து செல்லுங்க ஆ, அப்படி என்று ஆ. அழைத்து வருகிறார். சரி. அப்படி அழைத்து வந்து விட்டு ஆ. சிறிது காலம் ஆன உடனே ஆ. தேவவர்தனுக்கு ஆ. இந்த அஸ்தாபரத்தை பட்டம் கட்டுமே சரி. அப்படி என்று பட்டச் சொல்றதுக்காக ஆ.
சந்திர மகாராஜன் மீண்டும் குளக்கரைக்கு போகிறார். அங்க மச்சகந்தி என்ன பரிமள காந்தியை பார்த்த உடனே பரிமள காந்தி மேல் ஆசை வைத்தார் சந்திர மகாராஜன். இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் செய்ய வேண்டும் என்று போய் மச்சகந்தியினுடைய தந்தை தாசராஜனிடத்திலே பொன் கேட்கிறார். ஐயா, நாடாள அரசகுமாரா, உனக்கு நான் என் மகளை கொடுப்பேன். என் மகளை கொடுத்தா என் மகளுக்கென்று ஒரு குழந்தை பிறந்தார், அது நாட்டை ஆள போதா இல்ல நாட்டுக்கு தான் உரிமையாக போதா? ஏற்கனவே உனக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு தான் நாட்டுக்கு உரிமை. அதனால் என் மகளை உனக்கு தர முடியாது அப்படி என்று சொல்ல முகவாட்டத்தோடு வந்து அமருகிறார். அதை பார்த்தா தேவவிரதன் பார்த்த உடனே முகவாட்டத்தோடு இருக்கிறாரே தந்தையா, என்ன காரணம் என்று தேரோட்டி இடத்திலே கேட்கிறார். அங்க நடந்த விஷயத்தை சொல்ல தன் தந்தைக்கே பொண்ணு கேட்க போகிறார். தந்தைக்கே? ஆமா. அப்பனுக்கே பொண்ணு கேட்க போறாங்க. ஆமா. சரி சுவாமி, உன் மகளை என் தந்தைக்கு தார பார்த்து கொடுத்தா உன் மகளுக்கு பிறகு குழந்தைக்கு இந்த நாட்டத்தை பட்டு கட்டுறேன் அப்படி என்று சொல்றார். நிச்சயம் என்றார். சரி, என் மகளை உரிமையாக தருகிறேன் அப்படி என்று சொல்ல அதே பிரகாரம் சாங்கையனாகப்பட்டவர் நான் கல்யாணமே ஆகாத நான் நித்திய பிரம்மச்சாரி ஆகிறேன் என்றோடு உன் மகளுக்கு பிறகு குழந்தைக்கே பட்டத்தை கட்டி வைக்கிறேன் சொல்லிவிட்டு அன்றே நித்திய பிரம்மச்சாரியானார். பிரம்மச்சாரி என்று சொல்லக்கூடிய அவர்தான் பீஷ்மாச்சாரியார்.